உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. சரி அம்மா நான் போயிட்டு வரட்டுமா? ஏன் கொஞ்சம் சீக்கிரவா, மதியானம் தீபாவளிக்கு துணி எடுக்க போகணும்ல. சரிம்மா. பார்த்து போ. சரிம்மா. ஏடி நானும் தோட்டத்துக்கு போயிட்டு வரட்டுமா? ஏங்க என்ன? ஏங்க நாங்களாம் துணி எடுக்க போகிறோம் தீபாவளிக்கு. என் அண்ணன் வீட்டுக்காரங்க, நான், சரண் எல்லாம் துணி எடுக்க போகிறோம். நீங்கள் வாரீங்களா எப்படி? நீ போயிட்டு வா. சரிங்க. வேணா என் தங்கச்சி வேணா கூட்டு பாரு. ஏங்க அவள் இருக்குங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அவள் வந்து ஏதாவது தோணன்னு பேசிகிட்டே கிடப்பா. சரி பார்த்து போயிட்டு வாங்க. நான் வர நைட் ஆயிரும் பத்துக்க. தோட்டத்தில் நிறைய வேலை கிடக்கு. நான் நைட்டு தான் வருவேன். நைட்டு ஒரு 9 மணி ஆகும் பத்துக்க. அதுக்குன்னு வந்துடுவீங்களா? ஏங்க நாங்கள் ஒரு 8 மணிக்குள்ள வந்துடுவோங்க. சரி யாருக்கெல்லாம் துணி எடுக்க போறீங்க? அதுவா, எனக்கு, சரணுக்கு, உங்களுக்கு, அப்புறம் 2 மருமகளுக்கு, அப்புறம் என் மைனிக்கு, எங்கள் அண்ணனுக்கு. ஏடி இவன் என் தங்கச்சி மகளுக்கு ஒரு சேலைகளை ஏதாச்சும் எடுத்து கொடுங்க டி. ஏங்க அவளுக்கு கேட்க நான் எடுத்து கொடுக்கணும்? ஏன் அவளும் மருமவ தானே? சரி பார்ப்போம், ஏதாட்டு எடுத்து கொடுக்கேன். பிறகு ஏதாவது நீங்கள் போன தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் எடுத்துருக்கீங்க, என் மகளுக்கு ஏதாச்சும் எடுத்து கொடுத்தீங்களானே அழுவா. அதான் சொல்கிறேன். சரிங்க, நான் வாங்கி கொடுக்க பார்க்கேன். சரி நான் போயிட்டு வரேனே. போயிட்டு வாங்க. சரி, அவளுக்கு லட்சுமிக்கு ஒரு போனை போடும். இந்த போனை எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஒரு இடத்துல ஏதாட்டு வச்சா இருக்குதா? சரி சோனி, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா பாரு. நல்லா இருக்கு சந்தியா. சரி போகலாமா? அப்போ இருட்டி, அம்மா இன்னும் கிளம்பிட்டாளான்னு தெரியல. எம்மோ ஏ அப்பா, என் மவுளுக்கு என்ன அழகா இருக்காளே. மக்களே கிளம்பிட்டீங்களா? போமா? போகலாமா. ஏ லட்சுமி, இந்த அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கேன். என்னம்மா கிளம்பியாச்சு? என்ன வாங்க போவோம். வாங்க மைனி, கிளம்பியாச்சு எல்லாரும். அவர் அண்ணன் வரலையா? வாராவே, அவைய வெளியில நின்னாங்க. வாங்க பார்ப்போம். வாங்க வாங்க எங்க வாங்க, காருக்கு போவோம். வாங்க. எந்த கடைக்கு போகணும்? அம்மா சென்னை சில்க்ஸ் போயிடலாம், அங்கே நிறைய துணி வந்திருக்கும். சரி. லட்சுமி, சென்னை சில்க்ஸில் நிறைய வந்திருக்கும் போல என்ன துணி? ஆமாம் மைனி, சென்னை சில்க்ஸில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கான். என் வீட்டு பக்கத்தில் உள்ள அவ்வளோ பேர் அங்கே தான் போய் எடுத்தாளுகலாம். நல்லா இருக்குங்க கடையில். நீங்கள் சேலை தான் எடுக்க போறீங்களோ? ஆமாம் மைனி, நம்ம வேற என்னத்தை போட்டு எடுக்க, சேலையை தான் எடுக்கணும். நம்ம சரணுக்கும் சந்தியாளுக்கும் இந்த ஒன்று போல் இருக்கும் பார்த்தீங்களா, வேட்டி சாரி, அதை மாதிரி எடுத்துடலான் இருக்கேன். சரி மைனி. சுவானிக்கு என்ன எடுக்க போகிறீங்க? அவளுக்கு சுடிதார் தான் வேணுமா? சரி. ஏதாவது பாட்டு போட்டு விட்டா? போடுங்கப்பா. கடை வந்துருச்சு, பார்த்து இறங்குங்க. வாங்க மைனி, பார்த்து இறங்கும். ஹாய் சார், என்ன பார்க்கணும்? ஏம்மா சாரி பார்க்கணுமா? செகண்ட் ஃப்ளோர் போங்க சார். நீங்கள் வாங்க, செகண்ட் ஃப்ளோர் தான் போகணுமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? இது அக்காவுக்கு சேலையை பார்த்துக்குறோம், அப்புறம் உனக்கு சுடிதார் பார்ப்போம். நீ அங்கே போய் கொஞ்சம் உட்காரு. சரிம்மா, நான் அப்பா கூட போய் உட்காடுறேன். போ மைனியில் உட்காருங்க. அந்த பட்டு சாரி நல்லா சரியாக காட்டுமா? மேடம், இது உங்களுக்கு 5000 வரும். நீங்கள் எப்படி காஸ்ட்லியாக பார்க்குறீங்களா இல்லை கம்மியாக பார்க்குறீங்களா? மேடம் நல்லா காஸ்ட்லியாகவே காட்டுங்க. ஓகே சார். இந்த சாரி உங்களுக்கு வந்து 10,000 வரும். நல்லா கிராண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 15,000 வரும். நல்லா குவாலிட்டியான சாரீ. ஆனால் பிங்க்கு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி தான் இருக்குண்ணே. வேறு எதுவும் மாடல் இருக்கா? பாட்டுமா, நல்லா கிராண்டாக காட்டுமா. இது உங்களுக்கு 12,000 வரும். இது எதுவுமே நல்லா இல்லையே. இந்த செட்டாக வருந்துருமா, வேட்டி ஷர்ட்டு சாரி அதுக்கு மேட்சாக வரும்ல, அது காட்டுங்க. அந்த மாதிரி காட்டுங்க பார்க்கலாம். இந்த மாதிரியா மேம்? இது வந்து ஒரு செட்டு வந்து 20,000 வரும். ரேட்டு பிரச்சனை இல்லைம்மா, நல்லா இருக்குதா பாரு தரேன். இந்த மாதிரி காட்டுங்க, நல்லா இருக்குது.
இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? நல்லா இருக்குது. இதே மாதிரி காட்டுங்க. இதே மாதிரி காட்டிடுங்கம்மா. இந்த கலர் நல்லா இருக்குமா? சாண்டில் கலர். கொஞ்சம் டார்க் கலர் காட்டுங்கம்மா. இந்த 2 கலர் பாருங்க, கொஞ்சம் வேற மாதிரி நல்லா கோல்டு கலர்ல இருந்தா எடுமா. இது பாருங்கம்மா, 35,000 ரூபா வரும். மைனி இது சூப்பராக இருக்கு மைனி. இது நல்லா இருக்குல்ல. சந்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ என்ன போய் இதை ட்ரையல் ரூமில் போட்டு வாங்கம்மா. ஓகே போய் போட்டு பார்த்து வரேன். சரி நீனும் போய் போடு. சரிம்மா. சீக்கிரமே போட்டு வாங்க போங்க. ஏம்மா இதெல்லாம் எடுத்து வச்சிருங்கம்மா. வேற யாருக்கும் பார்க்கணுமா? ஏம்மா எனக்கு saree காட்டுமா. இது பாருங்க 5,000 வரும். இது நல்லா இருக்கு. என்ன லட்சுமி, நம்ம 2த்துக்கு 1 புள்ள எடுத்துக்கிறோமா? ஓகே மைனி, இது நல்லா இருக்கு. இதில் 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே மைனி, இது நல்லா இருக்கு. இது 2த்துக்கு எடுத்துக்கிறோம். இது 2 பேக் பண்ணிடு. ஓகேம்மா. அப்புறம் இது பேரா வேட்டி வருதும்மா. இது கொடுத்துட்டுமா 5,000 வருது. ஓகே இதுவே நல்லா இருக்குது. இதில் 2 saree கொடுத்துருங்க. 2 சாரியில் ஒவ்வொன்றா வச்சு பேக் பண்ணிடுங்க. ஓகேம்மா. சரிம்மா அவ்வளோதான். ஓகே மேடம், நான் பில் போட்டு வரேன். எது சுவானிக்கு துணி எடுக்க மறந்துட்டேன் பார்த்தியா? இல்லை மைனி, அவள் இங்கே துணி எதுவும் பிடிக்கலையா அவளுக்கு. அவள் ஃப்ரெண்டு மார்களோடவே எடுக்க போகிறாளாம். சரி போட்டு பார்த்தீங்களா? போட்டு பார்த்தோம் தான், நல்லா இருக்குது. துணி எங்கம்மா? பில் கொடுக்குற இடத்துல கொடுத்துருக்கம்மா. இப்போ கொண்டு வருவாங்க பில் போட்டு. பே பண்ணிட்டியாயா? பண்ணிட்டேம்மா. மொத்தம் 60,000 ரூபாய் வந்துச்சு. சரியா. அம்மா இந்தாங்கம்மா, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு கட்டை பேரை கொடுமா. அம்மா முன்னால் கிஃப்ட் கொடுப்பாங்க, 1 கிராம் கோல்டு காயின், அப்புறம் பேக் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. ஓகேம்மா, நன்றி. டீ குடிச்சிட்டு போகலாமா? வேண்டாம் வீட்டுக்கு போகலாம். ஏன்? வீட்டில் டீ போட்டுக்கலாம் போய். சரி ஓகே போகலாம் வாங்க. காக்கு போங்க. பைய கூட நான் வச்சுக்கிறேன். இந்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரே நிமிஷம், நீங்களாம் தீபாவளிக்கு துணி எடுத்துட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய். உன்னை பார்த்தாலே